ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பழம்னு தெரியுதா? இதான் ஆயினி பழம். எங்கள் அன்னைக்கு 3 பழம் கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்தோன்னே 2 பழம் சாப்பிட்டு ஒரு பழம் வீடியோக்காக வச்சுருக்கோம். என்ன பழம்? அன்னாசி பழமா? இது ஒன்று அன்னாசி பழமா? ஆயினி பழம். என்ன பழம்? ஃபியானா இது வரைக்கும் இந்த பழத்தை பார்த்ததே கிடையாது. இப்போ தான் முதல்ல பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் அம்மா இதை வந்து பிரித்து தாங்க அப்படின்னு கேட்டால், பார்க்குறதுக்கு சின்ன சக்கை மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆயினி பழம்லாம் சாப்பிட்டு வருஷக்கணக்காக ஆயிடுச்சு. எப்படியோ ஆயினி பழத்தை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் பிக்க தெரியலைன்னு சொல்லிட்டு நான் தான் பிச்சு கொடுத்தேன். பார்க்குறதுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக இருந்தது. ஃபியானா ஒரு பக்கம், நிலா ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்து எப்படா அம்மா பிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2 பேரோட கண்ணும் இது மேலே தான் இருந்தது. அப்புறம் ஃபியானா கையில் வாங்கி பார்த்துட்டு என் கையில் தந்தா. பாருங்கள் எவ்வளோ சொலை இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதை வந்து சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபியானால கையில் கொடுத்தா. ஃபியானா வந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்காம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் நிலாலும் கேட்டுக்கிட்டே இருந்தா, அவளுக்கும் கொடுத்தேன். அப்புறம் நானும் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்து. ஒரு பக்கம் ஆயினி பழம் சாப்பிட, இன்னொரு பக்கம் ஆயினி பழத்தோட கொட்டையை ஸ்டோர் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த கொட்டையை வந்து வறுத்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆயினி பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.